Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருத்தணி, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் மத்தியில் திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்க உள்ளார் புரட்சித் தமிழர். அதிமுகவின் கோரிக்கையை அடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்கள் வேலையாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை மக்களுக்கு முழுமையாக கொடுக்காத அரசு திமுக என்றும், அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்ததும் 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொன்ன திமுக அரசு இதுவரை வழங்கவில்லை. இது ஒரு பச்சை பொய். பொதுமக்கள், மாணவர்களின் செல்வாக்கை இழந்துவிட்டது திமுக என்றும், அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது. அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கொடுப்பதாக சொல்லி 10 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் லேப்டாப் வரல. இது ஒரு பச்சை பொய். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கான நிதி உயர்த்தி வழங்கப்படும். வீடு இல்லாத மீனவர்கள், பட்டியலின மக்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கப்படும் என புரட்சித் தமிழர் பேச்சு. அதேபோல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு மீன்பிடி தடை காலத்தில் 2000 ரூபாய் நிவாரண தொகை அதிமுக ஆட்சியில் 5000 ரூபாய் கொடுத்தோம். ஆட்சியிலையும் உயர்த்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு, மீனவ மக்களுக்கு, வீடு இல்லாத மீனவ மக்களுக்கு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மத்திய அரசிடம் அனுமதி பெற்று 63,000 கோடியில் மெட்ரோ ரயில் கட்டம் 2 திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி எங்கேயும் கொடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் முழுவதும் தடையில்லாம மக்கள் போக்குவரத்து ஏற்படுத்துவதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அனுமதி பெற்று நடைமுறைக்கு கொண்டாந்தோம். இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணர் அருகிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களில் வெல்லும். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். எங்க பார்த்தாலும் லஞ்சம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல். பெண்கள் நிம்மதியாக வாழ முடியல, பெண்கள் தனியாக செல்ல முடியல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும்.
ஐடி துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் பாதுகாப்பு அம்சத்துடன் கூடிய மகளிர் விடுதி கட்டித்தரப்படும். திமுக ஆட்சியில் போடப்பட்ட 52 குழுக்களும் கிடப்பில் உள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சோழிங்கநல்லூர் பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேர் தங்கக்கூடிய பாதுகாப்பு அம்சம் கூடிய விடுதி கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா விளம்பர மாடல் ஆட்சி, போட்டோ ஷூட், தினம் ஒரு பேர் வைப்பாரு, தினம் ஒரு அறிவிப்பு, அதோட முடிஞ்சு பெயர் வைப்பதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், பெயர் வைப்பில் நோபல் பரிசு கொடுக்கலாம். சுமார் 52 குழு போட்டிருக்காங்க. 52 குழுவும் கிடப்புல கிடக்குது. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்க. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி திருட்டு முறைகேடு நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் கிட்னி திருடியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. யாரு திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதா? திமுக அரசாங்கமே அங்க போய் சோதனை செஞ்சு முறைகேடு நடைபெற்றது என்று அதை கண்டுபிடித்து இன்னைக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏவில் ஆக அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழைகள் கிட்னிய முறைகேடாக திருடிய சம்பந்தப்பட்டவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார் என்று காவல்துறையிடம் தெரிவித்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாததால் சோழிங்கநல்லூர் பெருங்குடி பகுதியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல். அதிமுக பொதுச் செயலாளரின் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நகர்ந்து கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையா என மக்கள் கேள்வி. டிசம்பர் 31ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தலைமை கழகம் அறிவிப்பு. கோவை புதூர் பிரிவில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு செண்டை மேளம் முழங்க கேரள பாரம்பரிய முறைப்படி பிரம்மாண்ட வரவேற்பு. குத்துவிளக்கு ஏற்றி சொசைட்டியை துவக்கி வைத்த பின் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சமுதாயத்தில் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் கல்வி, அறிவு, பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று பாடுபட்டவர் ஸ்ரீ நாராயணகுரு எனவும் புகழாரம். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும். உயர்ந்த எண்ணத்தில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன் சபா திருவனந்தபுரத்தில் துவங்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு உந்து சக்தியாக வாழ்ந்து மறைந்த ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் வழித்தொடரும் வகையில் ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி என்ற பெயரில் புதிய அமைப்பு துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கபடி போட்டியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட புவனகிரி தொகுதியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவை நம்பி வந்தவர்களை எப்போதும் கைவிட மாட்டார்கள் என்றும் உழைப்பவர்களுக்கு அதிமுகவில் கண்டிப்பாக அங்கீகாரம் உண்டு என்றும் அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. இன்றைக்கு ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கும் நன்மை இல்லை, அங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்மை இல்லை. யாருக்கும் இந்த ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இல்லை. மக்கள் தெளிவான ஒரு முடிவில் வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள்.
உற்பத்தியை ஊக்குவிக்கவும் தொழில் செய்வதை எளிதாக்கவும் இந்தியாவை ஒரு உலகளாவிய சேவை துறையின் மாபெரும் சக்தியாக மாற்றவும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. விரைவில் இந்தியா தேசிய உற்பத்தி இயக்கத்தை தொடங்கவிருப்பதாகவும் ஒவ்வொரு மாநிலமும் இதற்கு முன்னுரிமை அளித்து உலகளாவிய நிறுவனங்களை கவர தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. ஃபிஜி முதல் காசி வரை தமிழ் மொழி ஒலிக்கிறது. காசி தமிழ் சங்கமமும் தமிழின் அழியா சிறப்பை உலகறிய செய்ததாக இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் மலேரியா பாதிப்புகள் 97% குறைந்துள்ளதால் விரைவில் மலேரியா நோயிலிருந்து இந்தியா விடுபடும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு தீவிர முகாமில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4.42 லட்சம் இளம் வாக்காளர்கள் விண்ணப்பம். ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் இந்நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றும், ஆனால் விண்ணப்பங்கள் உடனடியாக ஏற்கப்படுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வு தொடர வேண்டும் என எழும் கோரிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவரை வீட்டில் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த கிராம மக்கள். விடியாத திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவலநிலை தொடர்வதாகவும், இதனால் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூட அச்சப்படும் நிலை உள்ளதாகவும் பெற்றோர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை தப்பவிட்ட காவல்துறை. உரிமைக்காக போராடும் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்களை குற்றவாளிகளைப் போல் சுற்றி வளைத்து கைது செய்யும் காவல்துறை காமுகர்களை மட்டும் தப்பவிடுவது எப்படி என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சிவகங்கையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பின் கைது நடவடிக்கையால் என்ன பயன் என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். குற்றம் நடைபெறாமல் தடுக்க காவல்துறைக்கு திறன் இல்லையா என விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கஞ்சா போதைக்கு அடிமையான மகனை தந்தையே இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. கஞ்சா போதையை தடுக்காமல் விடியாத அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கையும் கொலை சம்பவங்களும் அரங்கேறும் அவலம். விருதுநகருக்கு வந்த 2 ரயில்களிலிருந்து 11.5 கிலோ கஞ்சா மற்றும் 24.5 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. விடியாத ஆட்சியில் ரயில்கள் மூலம் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் வருகிறதோ இல்லையோ, தடை செய்யப்பட்ட கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி வருவதாக மக்கள் விமர்சனம். ஆன்மீக சுற்றுலாவிற்கும் நெசவு தொழிலுக்கும் பெயர் பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை கொடிக்கட்டி பறக்கும் நிலையில் சுமார் 3 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும் இடங்களில் கூட போதைப்பொருள் நடமாட்டத்தை காவல்துறையால் தடுக்க முடியாமல் திறன் இழந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே ரீல்ஸ் எடுப்பதை தட்டி கேட்ட இளைஞரை கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டிய 4 பள்ளி மாணவர்கள் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி போதை பயன்பாடு மற்றும் தாக்குதல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பயணியர் விடுதி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திருட்டு. திருச்செந்தூர் பயணியர் விடுதி பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதால் பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா என கேள்வி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பயணிக்கும் நடத்துனருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையில் அரசு பேருந்தில் ஏறி நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தாக்கிய திமுக நிர்வாகிகள் அடாவடி. கேள்வி கேட்ட பெண் பயணியை பெண் போலீஸ் வரவழைத்து பிடித்துக் கொடுக்கிறேன் என மிரட்டல் விடுத்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினரால் பொதுமக்கள் அதிருப்தி. விருதுநகர் மாவட்டம் சத்திரப்புளியங்குளம் கிராமத்தில் பூட்டிய வீட்டிலிருந்து 10 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாயும், திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே கடையில் பை வாங்குவது போல் நடித்து பணப்பெட்டியில் இருந்த 3000 ரூபாயும் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என பலரும் குற்றச்சாட்டு. காவலர்களுக்கு மனநல கலந்தாய்வு என மேடைகளில் பேசும் திமுக ஆட்சியில் பணி சுமை, மன அழுத்தம், குடும்ப பிரச்சினைகள், நிர்வாக அலட்சியம் காரணமாக காவலர்கள் தற்கொலை தொடர்கதையாகும் அவலம். சென்னையில் ஆயுதப்படை காவலர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உயிர்களை காக்கும் திட்டங்கள் எப்போது இறங்கும் என மக்கள் கேள்வி. வடசென்னை அமெரிக்காவை போல் மாறிவிட்டதாக பெருமிதம் கொண்டாடும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை 2024 நவம்பரிலிருந்து முழுமையாக செயலிழந்து பூட்டி கிடக்கும் அவலம். கோடிகள் செலவழித்த திட்டம் பராமரிப்பின்மை, ஒப்பந்தக்காரர் பிரச்சினை காரணமாக வீணடிக்கப்பட்டு 12 லட்சம் மக்கள் தாகத்தை தீர்க்க லாரி நீருக்கு அதிக செலவு செய்யும் நிலையில் அரசின் அலட்சியமும் பொறுப்பற்ற தன்மையும் வடசென்னை மக்களை வாட்டி வதைக்கும் சோகம். சென்னை தியாகராய நகரில் முகநூல் மோசடி கும்பலால் 28,000 ரூபாயை இழந்த ஜவுளிக்கடை மேலாளர். வெளிப்படையான விளம்பரங்களை தடுக்க தவறிய சமூக கண்காணிப்பு காவல்துறை அலட்சியம், கடும் விமர்சனம். விடியாத திமுக அரசுக்கு எதிராக பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார நிலைய பல் மருத்துவர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை அரசு காற்றில் பறக்கவிட்டதாகவும், தற்காலிக மருத்துவர்களை புறக்கணிக்கும் போக்கை கைவிட்டு விடியாத திமுக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் மிராலூர் கிராமத்தில் இடிந்துவிடும் நிலையில் உள்ள பழுதான கட்டிடத்தில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தால் அச்சத்தில் குழந்தைகளின் பெற்றோர்கள். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் விபத்து ஏற்படும் முன்பு விரைவில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீர் செய்ய வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதியின்றி அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தால் நெல்மணிகள் மழைநீர் தேங்கி நஷ்டமாகும் அவலம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் கொள்முதல் நிலைய தரைத்தளத்தை சிமெண்ட் தரைத்தளமாக மாற்றித்தர விவசாயிகள் வலியுறுத்தல். உடல் பருமன், நீரிழிவு நோய்கள் அதிகரிக்கும் சூழலில் இந்திய மருந்துத்துறை வளர்ச்சிக்கு முக்கிய புதிய உந்து சக்தியாக உருவெடுக்கும் புதிய தலைமுறை சிகிச்சை மருந்துகள். நோயாளிகளுக்கு மலிவு, எளிதான அணுகல், முன்னேற்றமான சிகிச்சை வழங்குவதன் மூலம் உள்நாட்டு மருந்து வணிகம் உலகளவில் புதிய மையமாக மாறும் நிலை உருவாகியுள்ளது. சென்னை திருச்சி பசுமை வழி விரைவுச் சாலை திட்டம் திருத்தப்பட்டு புதிய சாலை திண்டிவனம் வரையும், அங்கிருந்து திருச்சி வரை சாலையை அகலப்படுத்தவும் முடிவு. நிலம் கையகப்படுத்தலை குறைக்க அமைச்சகம் மாற்றக்கோரி வழித்தடத்தை 2 மாதங்களில் இறுதி செய்ய திட்ட அறிக்கை தயாரிப்பு பணி மும்முரம். சென்னை கடற்கரையில் நூற்றுக்கணக்கில் இறந்து கரை ஒதுங்கிய ஆலிவ் ரிட்லி ஆமைகளால் இயற்கை ஆர்வலர்கள் அதிர்ச்சி. தமிழக அரசு கோடிக்கணக்கில் பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்தும் மீனவர்கள் மீதான கண்காணிப்பு பற்றாக்குறையும் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது.
17 நாட்களில் 750 கிலோமீட்டர் தூரம் கடந்து பறந்த J-132 என்றழைக்கப்படும் நீண்ட அலகு கொண்ட கழுகு நாசிக் அஞ்சனேரி மலை அருகே பாதுகாப்பாக வந்தடைந்தது. பாம்பே இயற்கை வரலாறு சங்கம் வனத்துறையின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம் பெற்ற மகத்தான இந்த வெற்றி இயற்கையுடன் இணைந்து வாழும் கழுகுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் நம்பிக்கையான முன்மாதிரியாக ஜொலிக்கின்றது. பாதுகாப்பு அனுமதி, அலைக்கற்றை விலை நிர்ணயம் முடிந்தவுடன் நாட்டில் செயற்கைக்கோள் இணைய சேவைகள் தொடங்கப்படும் என்பதால் தரவுகள் உள்நாட்டிலேயே சேமிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு விதிகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை வலியுறுத்தல். தாமதங்கள் தொடர்ந்தால் சந்தை குழப்பமும் நுகர்வோர் ஏமாற்றமும் தவிர்க்க முடியாது என எழும் விமர்சனம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 விழாவின் கடைசி நாளில் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக பெரும் தொகையை பறித்து மோசடி செய்யும் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம். இதுவரை 61 மோசடியாளர்கள் சிக்கியுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தை மட்டுமே பயன்படுத்துங்கள் என தேவஸ்தானம் கடும் எச்சரிக்கை. புத்தாண்டை பிரம்மாண்டமாக வரவேற்க தயாராகி வரும் துபாய் நகரம். 48 இடங்களில் பட்டாசு நிகழ்ச்சிகள், வானத்தை அலங்கரிக்கும் பட்டாசு வெடிப்புகள், கோடிக்கணக்கான மக்களை மெய்மறக்கச் செய்யும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவின் 3வது பெரிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் முடிவு நாட்டின் விண்வெளி பயணத்தில் புதிய மைல்கல். அடுத்த தலைமுறை ராக்கெட் மூலம் மிகப்பெரிய செயற்கைக்கோள்களை ஏவ தயாராகும் இஸ்ரோவின் லட்சியம் உலக கவனத்தை ஈர்த்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பெருமை மேலும் உயர்கிறது. பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் லண்டன், அமெரிக்கா மற்றும் ஜெர்மனிக்கு பிறகு இந்தியாவை பெரிய சந்தையாக மாற்ற திட்டம். அடுத்த தலைமுறை ஜெட் என்ஜின்கள் மற்றும் கடற்படை உந்துசக்தி அமைப்புகள் உள்ளிட்ட எதிர்கால தொழில்நுட்பங்களில் தீவிர கவனம் செலுத்தி வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்தியாவை நிலைநிறுத்த முடிவு. இந்திய வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் மின்னணு சாதனங்கள் சந்தை ஆண்டுக்கு 11% வளர்ச்சியுடன் 2029ஆம் ஆண்டில் 3 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என கணிப்பு. கிராமப்புற தேவை, ஸ்மார்ட் வீடுகள், தொழில்நுட்ப புதுமை வளர்ச்சிக்கு உந்துதலை தருவதால் கடுமையான விதிமுறைகள் நிறுவனங்களுக்கு சவாலாக மாறலாம் என எச்சரிக்கை.